நான் உங்கள் கும்பகோணம் கோபிநாத், கும்பகோணம் வட்டார வரலாற்று ஆய்வு சங்கத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர். இன்றைக்கி நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, பட்டிஷட்டில் உள்ள ராமலிங்க சுவாமி அப்படின்னு அழைக்கப்பட்ட பஞ்சவன்மாதேவி பள்ளிப்படை கோயிலில் இருக்கும். இந்த கோயிலுக்கு ஏன் இப்போ வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த கோயில் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு கோயில். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சோழ சக்கரவர்த்தி முதலாம் ராஜேந்திர சோழனோட சிற்றன்னைக்காக அவர் கட்டின கோயில். இந்த கோயிலோட வரலாறு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இந்த காணொலி மூலிமா அந்த வரலாறு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி நம்ம சங்கம் கும்பகோணம் வட்டார வரலாற்று ஆய்வு சங்கம் சார்பாக ராஜேந்திரனோட பிறந்த நாளை நம்ம கொண்டாட போகிறோம். அவர் பிறந்தது திருவாதிரை நட்சத்திரத்தில். அது திருவொற்றியூரில் உள்ள கல்வெட்டு வாயிலாக மார்கழி அப்படிங்கிற மாதிரி கோவிந்தராஜனார் சார் ப்ளஸ் பண்டரத்த சாரெல்லாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் ரீசெண்டாக குடவாயில் சார் கண்டுபிடிச்ச கல்வெட்டு வாயிலாக ஆடி திருவாதிரை அப்படிங்கிற விஷயங்கள் போயிட்டுருக்கு. நம்ம இந்த ஆடி திருவாதிரை மார்கழி திருவாதிரை அப்படிங்கிற அந்த கான்ட்ரவர்சியில் போகாமல் திருவாதுரை அப்படிங்கிற நம்ம மன்னர் பிறந்தாருனால அந்த திருவாதிரையை நம்ம சிறப்பாக கொண்டாடுற மாதிரி நம்ம சங்க சார்பாக முடிவெடுத்திருக்கோம். வருகிற ஆகஸ்ட் 2ஆம் தேதி இந்த பஞ்சவன்மாதேவி பள்ளிப்படை கோயிலில் உள்ள மூலவருக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை பண்ணுற மாதிரி ஒரு திட்டம். அந்த திட்டத்தில் மக்களும் வரலாற்றாளர்களும் கலந்துக்கிட்டு விழாவை சிறப்பிக்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். இந்த கோயில் தான் பள்ளிப்படை அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த கோயிலோட வடக்கு பக்கத்தில் வந்தீங்க அப்படின்னா அர்த்த மண்டபம், கருவறைக்கு அடுத்து உள்ள அர்த்த மண்டபத்தில் கல்வெட்டுகள் இருக்குது. இந்த கல்வெட்டுகளோட லைனில் பார்த்தீங்க அப்படி வரிசையில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5வது லைனில் முடிக்கொண்ட சோழபுரத்து ஒரு இடத்துல எழுத்துக்கள் உடைஞ்சிருக்கும். அதுதான் பள்ளிப்படை. இப்படை பள்ளிப்படை பஞ்சவன் மாதேவி மகாதேவருக்கு, பஞ்சவன் மாதேவீஸ்வரத்து மகாதேவருக்கு அப்படின்னு வாசகம் வரும். இந்த வாசகத்தை வச்சு தான் சுவாமியோட பேர் பஞ்சவன் மாதேஸ்வர மகாதேவர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோயில் பஞ்சவன் மாதேவி பள்ளிப்படை கோயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கோயில் பஞ்சவன் மாதேவி இறந்ததுக்கப்புறமா அவங்களோட எரிவிட்டப்பட்ட அஸ்தி மூலமாக இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வரலாற்று செய்திகள். வடக்கு பக்கத்தில் உள்ள விஷயத்தை பார்த்தோம். இதேமாதிரி தெற்கு பக்கம் ராஜேந்திரனோட பிறந்தநாள் திருவாதிரை அப்படிங்கிறதுக்கான கல்வெட்டு சான்று நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தெற்கு பக்கம் நிற்கிறோம். ஸோ தெற்கு பக்கத்தில் விமானத்துக்கு கீழே கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி இருக்கார். தட்சிணாமூர்த்தி கீழே பார்த்தோம்னா ஜெகதியில கல்வெட்டு வெட்டப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டில் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா, இதில் ராஜேந்திரனோட பிறந்தநாளை குறிப்பிட்டிருக்காங்க. திருவாதிரை அப்படிங்கிற வாசகம் கல்வெட்டில் வருது. நம்ம இதை உங்களுக்கு காமிக்கிறேன், கூட வாங்க சேர்ந்து படிக்கலாம். இந்த 3வது லைன் கல்வெட்டோட 3வது லைன் பார்த்தீங்கன்னா உன்னாலையும் ஆரம்பிச்சுட்டு இங்கே உடையார் ஸ்ரீ ரா வேற சிமெண்ட் பூசியாச்சு தெரியல. இந்த இடத்துல கூட்டெழுத்து இந்திர ராஜேந்திர சோழ. அப்போல்லாம் ரெட்டை கொம்பு கிடையாது, ஒத்த கொம்பு தான். நம்ம தான் படிக்கணும். சோழ தேவர் சோழர் தேவர் திருநாளான திருநாளான திருவாதிரை. ஸோ திருவாதிரை திருநாள். ஸோ இது மூலிமா நம்ம திருவாதிரை தான் அவர் பிறந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம அறுதிக்கிட்டு கூற முடியும். கண்டிப்பாக ஒரு திருநாள் பிறந்திருக்காருன்னு சொல்லிட்டு. இதுக்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன திருவாதிரை நம்பிராட்டியார் நம்பிராட்டியார். இது அவரோட நம்பிராட்டியாரோட பிறந்தநாள்லையுமே இந்த கோயிலுக்கு தானம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற கல்வெட்டு வெட்டப்பட்டிருக்கு. அதாவது ஒவ்வொரு மாதமும் திருவாதிரையில் சுவாமிக்கு திருமஞ்சனம் சந்தனம் அமுது படைக்கிறதுக்கு இந்த கோயிலில் பல தானங்களை கொடுத்து இந்த கல்வெட்டில் வெட்டப்பட்டிருக்கு. ஆனால் இது காலப்போக்கில் வழக்குழிஞ்சு இந்த கோயிலோட வரலாறு தெரியாமல் போனதுனால இது விடுபட்டு போயிடுச்சு. நம்ம கும்பகோணத்தில் இந்த கும்பகோணம் வட்டார வரலாற்று ஆய்வு சங்கம் சார்பாக இந்த ஆடி திருவாதிரையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம். ஒரு ஆடி திருவாதிரை ஆகஸ்ட் 2ஆம் தேதி இந்த சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை பண்ணிவிட்டு வஸ்திரங்கள் பூ மாலையிலலாம் சிறப்பான அபிஷேகங்களை பண்ணிவிட்டு இனிமேல் வரப்போகிற ஒவ்வொரு மாதமும் திருவாதிரையில் சுவாமிக்கு இதே மாதிரி அபிஷேக ஆராதனை பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு முடிவாக எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நாளில் நீங்கள் எல்லாருமே வந்திருந்து இந்த நிகழ்வை சிறப்பிக்கணும்னு கேட்டுக்கிறோம். அன்னைக்கு ஆலயம் அறிவோம் அப்படிங்கிற தலைப்பில் இந்த கோயிலோட வரலாறு, கல்வெட்டுக்கள், கட்டடக்கலை, சிற்பக்கலை இது எல்லாத்தையுமே வருகின்ற பொதுமக்களுக்கும் ஆர்வலருக்கும் சங்க சார்பாக வரலாற்று ஆர்வலர்கள் மூலயமா ஆய்வாளர்கள் மூலயமா விளக்கம் அளிக்க போகிறோம். இதை கலந்துங்க. இது ஆகஸ்ட் 2ஆம் தேதி நிகழ்வு. ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடி மாதம் புனர்பூச நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் எதுக்கு முக்கியமானதுன்னா, முதலாம் ராஜராஜன் தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டின சோழ சக்கரவர்த்தி முதலாம் ராஜராஜனோட முடிசூட்டு நாள் 1039ஆம் ஆண்டு முடிசூட்டு நாள். இந்த வருஷம் நம்ம சங்கம் மூலிமா இந்த ஊருக்கு பக்கத்தில் உள்ள உடையாளூர் கைலாசமுடையார் கோயிலில் இதே போல் அங்கே உள்ள கோயிலோட வரலாறை பொதுமக்களுக்கு அறிவிச்சுட்டு அங்கே உள்ள மூலவரான கைலாசமுடையாருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை பண்ண போகிறோம். இந்த நிகழ்வுலையும் நீங்கள் எல்லாருமே பொதுமக்களும் ஆர்வம் கலந்துன்னு கேட்டுக்கிறோம். ஸோ 2 கோயிலுமே 2 நிகழ்வுமே அடுத்தடுத்து வரதுனால திரளாக கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி.